வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும். ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுதும் சரி, வேலைக்கு போகும் பொழுதும் சரி, ஆஸ் அ பேரண்டா இருக்கும் பொழுதும் சரி, நம்முடைய நோக்கம் அப்படின்றது வாழ்க்கையில எப்படியாச்சும் ஒரு நல்ல நிலைக்கு வந்துடணும் அப்படின்றது. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. பெருசா நிறைய விஷயங்கள் செஞ்சாத வாழ்க்கையில முன்னாடி வர முடியும் அப்படின்றது கிடையாது. இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போற இந்த 4 பேசிக்கான சிம்பிளான லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த ஹேபிட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும், நீங்க பண்ணக்கூடிய ஒர்க்கினுடைய அவுட்கம் அதிகமாகும். நிறைய பேர் இங்க சொல்றது என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில மிகப்பெரிய இலக்குகள்லாம் எனக்கு இருக்கு, அதுக்காக தினமும் நான் செய்ய வேண்டிய வேலைகள் நிறையவே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா என்னால ப்ரொடக்டிவிட்டியோட ஒர்க் பண்ண முடியல. நான் நிறைய நேரம் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா தினமும் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் எனக்கு அன்னைக்கே செய்யாம நாளைக்கு செய்யலாம்ட்டு ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு டைமே பத்தலன்னு புலம்பக்கூடிய நபர்கள்ல நீங்களும் ஒருத்தரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வை இந்த வீடியோ மூலமா நான் கொடுக்க ட்ரை பண்றேன். ஹேபிட் நம்பர் 1, வேக் அப் ஆன் ஏர்லி மார்னிங். வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியான பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு காலையில சீக்கிரமா எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் இல்லைன்ட்டு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க காலையில சீக்கிரம் எழுந்திருச்சா கண்டிப்பா உங்க வேலைகளை ப்ரொடக்டிவிட்டியோட செஞ்சு முடிச்சிட முடியும். யாரை கேட்டாலும் சீக்கிரம் எழுந்திருக்கணும்ட்டு தான் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் வேற ஐடியா எதுவுமே இல்லையான்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா யாருமே காரணம் இல்லாம இப்படி சொல்ல மாட்டாங்க இல்லையா? இதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நம்ம பல நேரம் காலையில சீக்கிரமா எழுந்திருக்க நினைச்சு அலாரம் வைப்போம், ஆனா காலையில அதை ஆஃப் பண்ணிட்டு திரும்ப தூங்கிடுவோம். அப்படி இல்லைன்னா அந்த அலார சத்தம் காதுல கேட்காத அளவுக்கு தூங்கிட்டு இருப்போம். ஒரு சில வருடங்கள் முன்னாடி வரைக்கும் நான் இந்த 2வது கேட்டகரியில தான் இருந்தேன். அப்ப என்னோட சராசரி வேலைகளை கூட என்னால முடிக்க முடியாது. ஆனா இப்ப என்ன நானே மாத்திக்கிட்டேன். அது என்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. இந்த மாதிரி காலையில சீக்கிரம் எழுந்திருக்கக்கூடிய எல்லாரோட வாழ்க்கையிலையும் தினமும் நிறைய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா யாராச்சும் காலையில கிடைக்கக்கூடிய சுகமான தூக்கத்தை தேவையில்லாம சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்களான்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில பெரிய உயரத்தை அடைஞ்சவங்களும் பெரிய உயரத்தை அடையணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே காலையில சீக்கிரமே எழுந்திருக்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சீக்ரெட்டே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ப்ரொடக்டிவான ஒரு எனர்ஜி தான். அதோட அந்த நேரத்துல நம்ம மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். தேவையில்லாத எந்த விஷயத்துக்கும் நம்ம மைண்ட்ல அப்போ இடமே இல்லை அப்படின்றதால நம்ம படிக்கிறதா இருந்தாலும் சரி, வேற எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, அதை முழு மனசோட முழுமையா பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிக்க முடியும். அதோட அந்த நேரத்துல நம்மள இன்டர்ஃபியர் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு இதை சேலஞ்சா எடுத்துக்கிட்டு குறைஞ்சபட்சம் காலையில ஒரு 6 மணிக்காச்சும் எழுந்து உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. முதல்ல இதை பழக்கப்படுத்திக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மெனக்கெட்டு நம்ம தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணுமான்ட்டு தோணும். ஆனா இதோட ரிசல்ட்டை நீங்க புரிய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் காலையில சீக்கிரம் எழுந்திரிக்காதன்ட்டு யாரு சொன்னாலும் நீங்க கேட்காம காலையில நேரமே எந்திரிக்க ஆரம்பிப்பீங்க. இதை ஃபாலோ பண்ண தயாராயிருங்க. அந்த கமெண்ட்ல நீங்க எத்தனை மணிக்கு டெய்லியும் எழுந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் தெரியப்படுத்துங்க. ஹேபிட் நம்பர் 2 என்ன தெரியுமா? டூயிங் எக்ஸசைஸ் அண்ட் மெடிடேஷன். இதுவும் எல்லாருமே சொல்லக்கூடிய பாயிண்ட் தானே அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். காலையில எழுந்ததுமே ஒரு வேலையை செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பா நமக்கு கொஞ்சம் சோர்வாதான் இருக்கும். தூக்கத்துல இருந்து வெளியில வர ஏதோ ஒன்று தேவைப்படும். அந்த நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் அமைதியா மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேட் பண்ணும்போது மனசு முழுக்க பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் தான் நிறைஞ்சிருக்கணும். நம்மள பூஸ்டப் பண்ணிக்க தேவையான விஷயங்களை பத்தி மட்டும் யோசிக்கணும். உதாரணத்துக்கு உங்க லைஃபோட அப்சல்யூட் கோல் எதுவோ அதை நீங்க அச்சீவ் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. அப்புறம் அந்த நாள் முழுக்க நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, அதை எப்படி செய்யலான்ட்டு யோசிங்க. அந்த நாள்ல வேலை எதுவும் இல்லை, ரெஸ்ட் எடுக்கலான்னு இருந்தீங்கன்னா கூட அன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன பிளான் இருக்கு, அந்த நாளை எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்ட்டு மைண்ட்ல படம் பார்க்குற மாதிரி யோசிச்சு பாருங்க, விசுவலைஸ் பண்ணி பாருங்க. இப்படி நினைக்கிறதுல என்ன ஆக போகுதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட செயலா மாறும். இதை நம்ம நிறைய நேரம் உணர்ந்தும் இருப்போம். 10 நிமிஷத்துல குறிப்பிட்ட விஷயங்களை பத்தி மட்டுமே யோசிக்கும் போது அன்னைக்கு முழுக்க நம்ம இந்த விஷயத்தை எல்லாம் சரியா செய்யணும் அப்படின்ற எண்ணம் நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அது நம்ம செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யறதுக்கு நம்மள புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. முயற்சி இல்ல, எக்ஸசைஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வாக்கிங் ஆச்சும் போங்க. அது மூலமா நம்மள ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண வைக்க முடியும். சரியான ஃபோக்கஸும் கிடைக்கும், தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது, உடம்புல கொழுப்பும் சேராது. காலையில தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி கஷ்டப்பட்டு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணும்போது அந்த நாளை வீணாக்க நமக்கு மனசே வராது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளா மாறிடும். அடுத்து ஹேபிட் நம்பர் 3 பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணணும், யூடியூப்ல இருந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய கம்யூனிட்டியில் நீங்க
ஜாயின் பண்ணலாம். இது வரைக்கும் 125க்கும் மேற்பட்ட சேனல்கள் நாங்கள் மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ சேனல்கள் இருந்து கிட்டத்தட்ட 65 லட்சத்துக்கும் மேலே லாஸ்ட் 1 இயரில் நாங்கள் மணி மட்டுமே ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ A to Z யூடியூப்ல பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கற்றுத்தரோம். 90 days இன்டென்சிவ் யூடியூப் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு யூடியூப் அப்படின்ட்டு இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. அப்பதான் நான் அனுப்பக்கூடிய மெசேஜ் அப்படின்றது உங்களுக்கு வரும். ஸோ அடுத்த ஹேபிட் நம்பர் 3 பார்க்கலாமா? டேக் அ ப்ராப்பர் ரெஸ்ட். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா எப்பவும் ரெஸ்டே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி ஓடி வேலை செஞ்சா மட்டும் நம்மளால ஜெயிக்க முடியாதுங்க. முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு அதிகமா ஒர்க் பண்றோமோ அதே மாதிரி தேவையான அளவு நல்லா ரெஸ்ட் எடுக்கவும் கத்துக்கணும். அப்பதான் நம்ம வேலைகளை தொய்வில்லாம நம்மளால செய்ய முடியும். நான்லாம் நிக்காம வேலை செய்வேன்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹெல்த்தை கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சராசரி வேலைகளை செய்யறதுக்கான எனர்ஜி கூட நமக்கு இல்லாம போயிடும். காலையில சீக்கிரம் எழுந்திருச்சா நல்லது, அப்பதான் ப்ரொடக்டிவிட்டியோட ஒர்க் பண்ண முடியும்ட்டு நான் சொன்னேன் இல்லையா? அதுக்காக உங்க தூக்கத்தை கெடுத்துக்கணும்ட்டு நான் சொல்லல. காலையில ரொம்ப நேரம் தூங்காதீங்கன்னு தான் சொல்றேன். ஸோ நைட்ல முடிஞ்ச அளவுக்கு உங்க வேலைகளை நேரமே செஞ்சு முடிச்சுட்டு சீக்கிரமே படுக்க ஆரம்பிங்க. குறைஞ்சது 7 இருந்து 8 மணி நேரம் தூக்கம் அப்படின்றது, பீஸ்ஃபுல்லான தூக்கம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படியான ப்ராப்பர் ஸ்லீப் உங்களுக்கு இருந்தா உங்களால எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் கேப் இல்லாம தொடர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணனா உங்களால சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியாம போயிடும். அதனால தேவையான நேரத்துல சரியான பிரேக் எடுத்துட்டு ஒர்க்கை கண்டினியூ பண்றது நம்மள இன்னுமே கான்ஃபிடென்ட் அண்ட் ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ண வைக்கும். அடுத்து ஹேபிட் நம்பர் 4, லேர்ன் அண்ட் கெயின் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாரோட இலக்கும் வேற வேறையா இருக்கலாம், ஆனா எல்லாரோட நோக்கமும் ஜெயிக்கணும் அப்படின்றதான் கரெக்டா. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில அதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கும். ஆனா வாழ்க்கையில போராடக்கூடிய எல்லாருமே ஜெயிக்கிறாங்களான்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி நம்ம முன்னாடி வந்து நிக்குது. உண்மையிலேயே வாழ்க்கையில யாரு தான் ஜெயிப்பாங்கன்ட்டு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எப்பயாச்சும் வந்திருக்கும் இல்லையா? அதுக்கான பதில நான் சொல்ற கேளுங்க. எல்லாருமே வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தாலும் ஒரு விஷயத்த நம்ம எப்படி தனித்துவமா செய்யறோம், மற்றவங்கள்ல இருந்து எப்படி மாறுபட்டு ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்றோம், எப்படி அதுக்கான உழைப்பை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எப்படி விட்டு கொடுக்காம தொடர்ந்து முயற்சி பண்றோம் அப்படின்றது எல்லாம் பொறுத்து தான் நம்மளோட வெற்றி தீர்மானிக்கப்படுது. வாழ்க்கையில எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எஜுகேஷன், பிசினஸ், அப்படி எதுவா இருந்தாலும் நம்ம அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணணும். அது சார்ந்த நிறைய விஷயங்களை கத்துக்க ஆரம்பிக்கணும். நம்மளோட ஃபீல்டு சார்ந்த விஷயங்களை புதுசா தெரிஞ்சுக்கணும். மற்றவங்களோட நம்ம நிறைய கத்துக்கும் போதுதான் நம்மளால ஒரு விஷயத்தை பெஸ்டா அப்ரோச் பண்ணி சிறப்பா செஞ்சு முடிக்க முடியும். ஏதாவது பிரச்சனைட்டு வந்தா அதுக்கான சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இன்னைக்கு நிலைமையில நிறைய பேர் அவங்க வேலைகளை சரியா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா அதுல ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்ட்டு நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அது சார்ந்த போதுமான நாலேஜும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லும் போதுமான அனுபவமும் இல்லாம இருக்கு. அதையெல்லாம் வளர்த்துக்க தேவையான முயற்சிகளை நீங்க செய்ய ஆரம்பிங்க. அப்பதான் நீங்க ஒரு யூனிக் அண்ட் சக்சஸ்ஃபுல் பர்சனா மாற முடியும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எத்தனையோ முக்கியமான ஹேபிட்ஸ் இருந்தாலும் இந்த 4 ஹேபிட்ஸும் நம்ம லைஃபை சரியான பாதையில கொண்டுட்டு போய் நம்மளை ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஹேபிட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் சீக்கிரமா பழக்கப்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட இம்பாக்ட் என்னன்ட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அது மற்றவங்களுக்கு பெரிய ட்ரிகர் பாயிண்ட் அமையலாம். உங்களோட வெற்றியை சீக்கிரமே அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு யூடியூபரா மாறணும், யூடியூபை ப்ராப்பரா கத்துக்கிட்டு யூடியூப் சேனலை குயிக்கா ஸ்டார்ட் பண்ணி குயிக்கா மானிட்டைஸ் பண்ணி அதுல இருந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இப்ப ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணிட்டு எனக்கு யூடியூப் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, பாய்.